310 மில்லியன் ஆண்டுகள் பழமையான ஸ்பைடர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் வடக்கில் உள்ள பீஸ்பர்க் குவாரியில் இந்த புதைப்படிவம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது 310 மில்லியன் ஆண்டுகளுக்கும் மேலான பழமையானது மற்றும் உலகின் மிக பழமையான மிகச்சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட சிலந்தி புதைப்படிவங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த சிலந்திக்கு ஆர்த்ரலிகோசா வோல்டர்பீக்கி என்ற பெயரிடப்பட்டுள்ளது. இது இன்றுள்ள பெரும்பாலான சிலந்திகளைப் போலல்லாமல் இன்றும் கிழக்கு ஆசியாவில் வாழும் சில சிலந்திகளைப் போல துண்டுகளாக பிரிக்கப்பட்ட வயிறு கொண்ட ஒரு பழமையான சிலந்தி வகையைச் சேர்ந்தது. இந்த புதைப்படிவத்தின் மிக முக்கியமான சிறப்பு அதன் மெல்லிய கால் முடிகள் மற்றும் பட்டு நூலை உருவாக்கும் நூற்புறுப்புகள் ஆகியவை அப்படியே தெளிவாக பாதுகாக்கப்பட்டிருப்பதுதான். இந்த நூற்புறுப்புகள் உண்மையான சிலந்திகளின் ஒரு தனித்துவமான அம்சமாகும். இந்த இனம் பெரும்பாலும் மண்ணுக்கு அடியில் வளைகளில் வாழ்ந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். அதன் உணர்முடிகள் அசைவுகளையும் அதிர்வுகளையும் கண்டறிய உதவியுள்ளன. இந்த நிலத்தடி வாழ்க்கை முறைதான் இது போன்ற புதைப்படிவங்கள் கிடைப்பது மிகவும் அரிதானதற்கு காரணமாகும். இந்த கண்டுபிடிப்பு டைனோசர்கள் தோன்றுவதற்கு மிக நீண்ட காலத்திற்கு முன்பே இருந்த சிலந்திகளின் அமைப்பு மற்றும் அவை எவ்வாறு இயங்கின என்பதை பற்றிய அரிய நுண்ணறிவை வழங்குகிறது. இது சிலந்தி பரிணாம வளர்ச்சியின் ஆரம்ப கட்டத்தை பற்றிய முக்கியமான தகவல்களை நிரப்பி சிலந்திகள் எவ்வாறு நிலத்தில் வாழ தங்களை தகவமைத்துக் கொண்டன என்பதை காட்டுகிறது.